ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தமான வினா விடைகளை பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்கானியருக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதிப் போர். சரியான விடை காக்ரா போர். காக்ரா போர், ஆப்ஷன் பி. ஆன்சரு அதிலே குறிச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி நம்ம படிச்சிடலாம். நந்திவர்மனின் காசக்குடி செப்பேடுகளின் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. நந்திவர்மனின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. நந்திவர்மன். ஆன்சர் பாருங்க, இரண்டும் தவறு. சோழர் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றதுன்னு இருக்கு. அது தவறான இணை. அதாவது எப்படின்னா, சோழர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றது. பல்லவர் காலம்தான் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது. அது உல்டாவா வரணும். தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம் எழுதியவர் கிறிஸ்பின் பிரான்பூட். தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம் எழுதியவர் கிறிஸ்பின் பிரான்பூட். சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. காரணம் மற்றும் கூற்றுமுறை. அரசமைப்பு திட்டத்தின் முன்னுரைதான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. இது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். பொறுத்துக. சமூக அபிவிருத்தி திட்டம். சரியான விடை 1952. சமூக அபிவிருத்தி திட்டம் 1952. தேசிய நீர்பிடிப்பு சேவை. தேசிய நீர்பிடிப்பு சேவை 1953. பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தின் மாபெரும் சாசனம் 1957. 1957. உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம். அதற்கு 1882. கீழ்காண்பனவற்றில் 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? சரியான விடை GVK ராவ் குழு. GVK ராவ் குழு. கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? சரியான விடை இங்கிலாந்து. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? முதல் 3 கூற்றுகளும் சரியானது. மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். இது ஓர் உரிமையியல் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது. 4வது கூற்று மட்டும் தவறு. இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படும். அது தவறானது. பின்வருவனவற்றில் சரியான சொற்றொடரை கண்டுபிடி. இந்திய பொருளாதாரம். இதுல கூற்று 2, 3 சரியானது. இந்தியாவில் அதிகமானோர் வேளாண்மை தொழில் செய்து வருகின்றனர். இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. கூற்று காரணம். திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல. இதுல பாத்தீங்கன்னா ஏ சரி, ஆர் தவறு. கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நிதிக்குழு குறித்து சரியானவை 2 மட்டும் சரி. அதாவது பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு ஆகும். பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு ஆகும். எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமல்படுத்தப்பட்டது? சரியான விடை ஜூலை 1, 2017. ஜூலை 1, 2017. பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்குகிறது. 1 மற்றும் 2 சரி. அரிசி மற்றும் கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம். தேசிய ஊரக வள அமைப்பு எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? ஏப்ரல் 12, 2005. தேசிய ஊரக வள அமைப்பு ஏப்ரல் 12, 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. NRHM. சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார்? பாண்டித்துரை, ஹாஜி பக்கீர். பொறுத்துக. மேஜர் பேனர்மன் பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை. கர்னல் அக்னியூ மற்றும் இன்னசம் மருது சகோதரர்கள். கர்னல் ஹெரான் அதற்கு புலித்தேவர். தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக்.
வேலூர் கழகம் 1806. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1, 2, 3 சரியானது. இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும். அரசியல் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல். நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கவும். இந்த 3 கூற்றுகளும் சரியானது. டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை தமிழ்நாடு. கூற்று காரணம். கூற்று: சுதேசி நீராவி கப்பல்களின் பங்கு ஆகிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. காரணம்: அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனைக்கு உதவினார். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது. ஆனால் காரணம் என்பது கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் டேஷ் நாட்டிற்காக தேசிய கீதத்தை எழுதினார். சரியான விடை பங்களாதேஷ். பம்பாயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பினை தொடங்கியவர் யார்? சாரதா சதன் அதற்கு கற்றல் இல்லம் என்பது பொருள். அதை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டித ராமாபாய். பண்டித ராமாபாய். சரியான விடையை தேர்வு செய்க. சரியான விடையை தேர்வு செய்க. வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர். சரியான விடை பாரத மாதா குழு. பாரத மாதா குழு. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? அரங்கின்றி வட்டாடுதல். கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. குறளில் காய் என்பது வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? சரியான விடை கடுஞ்சொல். காய்கவர்ந்தற்று அதற்கு காய் என்பது கடுஞ்சொல். வள்ளுவரின் கருத்துப்படி உலகளந்தார் மனங்களில் வாழ்பவர் யார்? சரியான விடை உண்மையை பேசுபவர். களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அளவு இறந்து ஆவது போல கெடும். அருளோடும் அன்போடும் வரா பொருளை என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? அருளோடும் அன்போடும் வரா பொருளை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா புரளவிடல். பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? சரியான விடை பற்றற்ற நிலை. புதிய கற்கால பண்பாடு நாட்டில் பரவியிருந்த இடம் பையம்பள்ளி. பையம்பள்ளி. ரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம். சரியான விடை மனோன்மணியம் ஆகும். ரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம் மனோன்மணியம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட முக்கியமான வினாக்களை இந்த காணொலி பதிவில் பார்த்தோம். இன்னும் கூடுதல் வினாக்கள் அடுத்த காணொலி பதிவில் பதிவேற்றம் செய்கிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.